Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th standard mathsல இருக்க work book தான் பார்க்க போறோம். So 4th standard mathsல இருக்க work book term 1. So நமக்கு பாத்தீங்கன்னா இதுல first unit geometry அப்படின்ற லெசனோட work book answers நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். So first geometry. So geometryக்கு ஒரு celebration சொல்லி ஒரு poem கொடுத்திருக்காங்க. So read this. Celebration in the forest. It is a manned lion birthday treat. All the wild animals came to greet. Flying came the parrot, gifted the lion with the ball. Jumping monkey came next, crowned the lion with a conical cap. Bounding came the deer, beating the drum, dum dum dum. So grinding came the heft bear, give dates in a box. And finally came the bison with a jongri in a box. Bundled with joy they sang and danced happily. So இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அந்த லயனுக்கு வந்து எல்லோரும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லயனோடைய பர்த்டே. ஸோ எல்லாருமே பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க. ஸோ யார் என்னென்ன கிஃப்ட் எடுத்துகிறோம்? பேரட் வந்து பால். ஸோ அப்போ அது என்ன ஷேப்பு? ஸ்பியர் ஷேப். ஸோ நெக்ஸ்ட்டு மங்கி வந்து ஒரு கோனிக்கல் கேப். ஸோ கோனிக்கல் கேப் அது என்ன ஷேப்பு? கோன் ஷேப். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரம். ஸோ ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா அவன் டீர் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ். ஒரு பாக்ஸில் வந்து டேட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. யார் எடுத்துகிட்டு வரா? பியர். ஸோ பியர் வந்து ஒரு பாக்ஸில், அதாவது கியூபாய்டு பாக்ஸில் எடுத்துகிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிசன், ஜாங்கிரி. அதே பிசன் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய பாக்ஸில் ஜாங்கிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே ஷேப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. டிக் த ஒன் விச் டஸ் நாட் மேட்ச் வித் த கிவன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆகாத ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ். ஸோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எது மேட்ச் ஆகலைன்னா இந்த. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கோனிக்கலுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ இந்த ஸ்க்ரப். ஸோ இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கவுண்ட் அண்ட் ரைட் த வேர்டெக்ஸஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ இதோடைய வேர்டெக்ஸஸையும் எட்ஜஸையும் நம்ம எழுதணும். ஸோ கியூபோட வேர்டெக்ஸஸ் எத்தனை? 8. ஸோ எட்ஜஸ் 12. ஸோ இது மாதிரி கியூபாய்டோடதும் 8, எட்ஜஸ் 12. ஸோ ஸ்பியரோட இது 0, 0. அதுக்கு வேர்டெக்ஸும் கிடையாது, எட்ஜும் கிடையாது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஒரே ஆப்ஜெக்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்சு என்ன ஷேப்? ஸ்பியர் ஷேப். ஸோ இந்த சைடு எது ஸ்பியரில் இருக்குது? ஸோ இந்த ஷேப்போடு மேட்ச் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு க்யூப். ஸோ இந்த க்யூபை வந்து க்யூபோடு மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து க்யூப் ஷேப். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னது? கோன். ஸோ கோன். ஸோ இது கோன் ஷேப் எது? ஸோ இது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரிக் வந்து என்ன ஷேப்பு? கியூபாய்டு. ஸோ கியூபாய்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டர் ஷேப். ஸோ நெக்ஸ்ட் சிலிண்டர் ஷேப்போட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் த நேம்ஸ் ஆஃப் த 3D ஆப்ஜெக்ட். ஸோ 3D ஆப்ஜெக்டோட நேம் லைக் ஸ்பியர், கியூபாய்டு, கோன், சிலிண்டர், கியூப், ஸ்பியர். ஸோ வந்து ரைட் பண்ணிக்கோங்க. மேக் அ இம்ப்ரிண்ட். ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன 2D ஆப்ஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர். ஸோ நமக்கு இது பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ரெக்டாங்கிள். ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரெக்டாங்கிள். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ட்ரையாங்கிள். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் த கரெக்ட் சர்க்கிள். ஸோ கரெக்டான சர்க்கிளை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3D used in the rocket. ஸோ இந்த ராக்கெட்டில் யூஸ் பண்ணியிருக்க 3D எது? கோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 தான். அப்போ இது 2 இருக்கிறது இதுதான். ஸோ இது வந்து டிக் பண்ணிக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. ஸோ யாழ்னி ட்ராவல்ஸ் வித் ஹர் மதர் இன் அ கார். ஹர் மதர் பாயிண்டட் அ பஸ் அண்ட் said it is a cuboidal shape and asked what shape is the wheel. ஸோ வாட் யாழினி would say. ஸோ யாழினி வந்து அவங்க அம்மா கூட காரில் போய்ட்டுருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க? அந்த பஸ்ஸை பாரு, அந்த பஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த பஸ்ஸோட வீல் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ என்ன ஷேப்பில் இருக்கும்? சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். If one potato to be pasted in one
each vertex of the matchbox, how many pottoes are required? ஸோ ஒரு பாக்ஸோடைய மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேட்ச் பாக்ஸ் கியூபாய்டோடைய ஒரு வேர்டெக்ஸில் ஒரு பொட்டு நம்ம ஓட்டணும்னா, ஸோ எல்லா வேர்டெக்ஸ்லையும் நம்ம பொட்டு ஓட்டும் போது நமக்கு மொத்தம் எத்தனை வேர்டெக்ஸ் வரும்? ஸோ கியூபாய்டோட வேர்டெக்ஸ் மொத்தம் எத்தனை? 8. ஸோ ஆன்சர் இஸ் 8. கம்ப்ளீட் தட் டேபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 2D ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்டோட நேம் எழுதணும். ஸோ அதோடைய 3D ஆப்ஜெக்ட் என்ன, ஸோ அதை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணால் அதோட 2D ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிரிக் இருக்குது, செங்கல் இருக்கா, ஸோ அதோடைய 3D ஆப்ஜெக்ட் என்னது? அதோடைய கியூபாய்ட். ஸோ அதை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரெக்டாங்கிள். ஸோ அதே மாதிரி சாக் பாக்ஸ் எப்படி இருக்கும்? கியூப் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை நம்ம இம்ப்ரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சாக் இருக்கும். ஸோ சாக் வந்து சிலிண்டர் ஷேப். ஸோ அதை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சர்க்கிள். நெக்ஸ்ட்டு புக் இருக்குது, புக் வந்து கியூபாய்ட் ஷேப், அதை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணால் நமக்கு ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு பென்சில் பாக்ஸ், கியூபாய்ட், ரெக்டாங்கிள். ஸோ மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் அண்ட் ரைட் த கரெக்ட் ஷேப் ஆஃப் த ஷேடட் வித் த லைன். ஸோ இந்த ஸ்லாண்டிங் லைனில் ஷேடாக இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன ஷேப்புன்னு நம்ம வந்து கரெக்டாக கலர் பண்ணணும். ஸோ இதில் என்ன இருக்குது? ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஷேடட் பார்ட் எது? சர்க்கிள். ஸோ சர்க்கிளை வந்து கலர் பண்ணிவிட்டு சர்க்கிள்னு எழுதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, அதாவது கலர் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளை வந்து கலர் பண்ணிக்கோங்க, ரெக்டாங்கிள்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணுங்கள். சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஜெக்ட் வித் ஸ்கொயர் ஃபேஸ். ஸோ ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கிறதுலாம் ரவுண்ட் பண்ணணும். ஸோ திஸ் ஒன், இது ரெண்டும் ஸ்கொயர் ஃபேஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்ட் வித் நோ சர்க்குலர் ஃபேஸ். ஸோ சர்க்குலர் ஃபேஸே இல்லாதது ஏதோ. ஸோ 2 சர்க்குலர் ஃபேஸ் இருக்கணும். ஸோ 2னா இங்கே மேலே ஒரு சர்க்குலர் ஃபேஸ், கீழே ஒரு சர்க்குலர் ஃபேஸ். ஸோ இதுலேயும் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. அப்போ இது 2 என்ன பண்ணலாம்? நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வித் ரெக்டாங்குலர் ஃபேஸ். ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கிறது இது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் அண்ட் திஸ் பாக்ஸ். ஸோ ரெடி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் ஷுட் பி த ஷேப் ஆஃப் த லிட் required to close this box. இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஷேப்பில் லிட் வேணும் நமக்கு? ஸ்கொயர் ஷேப். ஸோ இந்த பாக்ஸை மூடுறதுக்கு, இந்த ஃபிஷ் டேங்கை மூடுறதுக்கு நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் லிட் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் லிட் தேவைப்படும். ஸோ வாட்டர் பாட்டில். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் எது வந்து கியூப் ஃபார்ம் பண்ணும்? ஸோ இது தேர்ட் ஒன். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. which net forms as a cylinder. ஸோ இது வந்து சிலிண்டரை ஃபார்ம் பண்ணும். ஸோ இது லாஸ்ட் ஒன். ஸோ மார்க் அக்கார்டிங் டு த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம கலர் பண்ணணும். ஸோ ரேடியஸை வந்து க்ரீன் கலரில். ஸோ இது வந்து ரேடியஸ். ஸோ க்ரீன். ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு. ஸோ கார்டு வந்து ரெட் கலரில். ஸோ இது வந்து கார்டு. ஸோ டயாமீட்டர் வந்து ப்ளூ கலரில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ப்ளூ கலரில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நாமளே வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணி வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயாமீட்டர் வந்து ப்ளூ, கார்டு வந்து ரெட், ரேடியஸ் வந்து க்ரீன். ஸோ வந்து ரெட் வரைஞ்சிக்கோங்க. டிக் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம டிக் பண்ணோம். a shape which has no sides. எந்த சைட்ஸுமே இல்லாதது சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் a shape with no vertex. ஸோ vertex இல்லாததும் சர்க்கிள் தான். ஸோ ரெண்டுமே ஆன்சர் சர்க்கிள். ஸோ டிக் த கரெக்ட் ஆன்சர். which point represent the center in the picture. ஸோ எந்த பாயிண்ட் 0 தான் வந்து என்ன பண்ணுது? சென்டரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ 0. நெக்ஸ்ட் what does OC reference. ஸோ OC எது ரெப்ரசன்ட் பண்ணுது? ரேடியஸ். ஸோ ரேடியஸ். which is the longest chord in the picture. ஸோ லாங்கஸ்ட் கார்டு எது? டயாமீட்டர் தான். அப்போ டயாமீட்டர் எது? EF anything. ஸோ நெக்ஸ்ட் EF is 4 cm. what will be the OE. ஸோ இயும் எஃப்பும் எவ்வளோ இருக்கான்? 4 சென்டிமீட்டர் இருக்கான். ஸோ அப்போ என்ன OE எவ்வளோ வரும்? ஸோ OE அதில் பாதி, அப்போ 2 சென்டிமீட்டர். ரேடியஸ்னால் 2 சென்டிமீட்டர். ஸோ ஹவு மெனி ரேடி கேன் பி ரிட்டன் இன் அ சர்க்கிள். ஸோ எத்தனை ரேடியஸ் வரையலாம் அப்படின்னா கவுண்ட்லெஸ் ரேடியஸ் நம்ம வரையலாம். ஸோ நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துங்க. விச் ஒன் டினோட்ஸ் கார்டு இன் த கிவன் பிக்சர். ஸோ கார்டு எது? AB தான் இதோடைய கார்டு. ஸோ கார்டு. ஸோ AB டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் இன்கரெக்ட். ஸோ எது இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ OB BF இஸ் கார்ட். ஸோ OBயும் BFும் கார்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ பியும் எஃப்பும் வேணால் கார்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் OB வந்து கார்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் வந்து ராங்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சர்க்கிள். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆல் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ இதான் வந்து கரெக்ட். இஃப் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 10 cm, தென் ரேடியஸ். ஸோ டயாமீட்டர் வந்து 10னா, ஸோ அப்போ ரேடியஸ் என்ன, அதில் பாதி டிவைடட் பை 2. ஸோ அப்போ 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஸோ ஐ கேன் கிரியேட் பாருங்கள். ஸோ ஒரு சர்க்கிள் நம்மளே வர சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டரை வந்து நம்ம க்ரீன் கலரில் பண்ண சொல்லியிருக்காங்க. டயாமீட்டரை வந்து இதில் க்ரீன் கலரில், ஸோ டயாமீட்டரை வந்து க்ரீன் கலரில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கார்டு. ஸோ அது கொடுத்துருக்க கார்டை வந்து ஆரஞ்சு கலரில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரஞ்சு கலரில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர், அதோட ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளூ கலரில் பண்ணணும். ரேடியஸை ப்ளூ கலரில் ட்ரா பண்ணணும். ஸோ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சென்டர் O. ஸோ ரேடியஸ் இஸ் இன் ப்ளூ கலர், diameter is in green color, chord is with orange color. So next, color with green for the object with symmetry. So and red for without symmetric. So symmetric அப்படின்னா நமக்கு தெரியும், ரெண்டாக ஈக்குவலாக பிரிஞ்சிச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக். ஸோ அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து சிமெட்ரிக் கரெக்டாக பிரியறத வந்து க்ரீன் கலர்லையும், கரெக்டாக பாகம் பிரியாததை வந்து சிமெட்ரிக்காக இல்லை அசிமெட்ரிக்காக இருக்கிறத வந்து ரெட் கலர்லையும் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பிரித்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியே வராது. ஸோ அப்போ வந்து இது வந்து ரெட் கலர். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான இமேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம பிரித்தோம்னா நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ ராங், ரெட் கலர். ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவலான பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ க்ரீன் கலர். ஸோ நம்ம இந்த ஹவுஸை வந்து பிரிக்கும் போது நமக்கு ஒழுங்காகவே கிடைக்காது. ஸோ இந்த பக்கம் வந்து இது பெருசாக இருக்கும், ஸோ இந்த பக்கம் இது மிஸ் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ரெட் கலரில் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து க்ரீன் கலர். ஸோ ட்ரா த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ரைட் இட்ஸ் கவுண்ட். ஸோ இது கவுண்ட், இது வந்து சிமெட்ரிக் லைன் வரைஞ்சி அதோடைய கவுண்ட் எழுதணும், எத்தனை சிமெட்ரிக் லைன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா 1 2 சிமெட்ரிக் லைன்ஸ். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1, ஸோ இப்படி ஹரிசாண்டல் 1, வெர்டிக்கல் 1. ஸோ அப்போ 2. ஸோ நெக்ஸ்ட்டு 3யை வந்து நம்ம ஒரே ஒரு சிமெட்ரிக் லைன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், Z we can't divide this. அப்போது இது வந்து asymmetric. ஸோ எம்மை வந்து நம்ம ஒரே ஒரு சிமெட்ரிக். ஸோ S வந்து 0, we can't split it. ஸோ நெக்ஸ்ட் choose the correct answer to get this shape. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கிறதுக்கு the way paper should be cut. ஸோ எந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஷேப்பில் தான் பேப்பரை கட் பண்ணணும். ஸோ இப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி, which one of the following shape is required to make the given picture symmetrically. ஸோ இது வந்து சிமெட்ரியாக ரெண்டாக பிரித்தா ஒரே மாதிரி ஆகணும்னா, ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வச்சிட்டோம்னா அது நம்ம பிரிக்கும் போது என்ன ஆகிடும், நமக்கு ரெண்டு பக்கமும் சேம் ஆகிடும். அப்போது ட்ரையாங்கிள். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி, choose the shape with 2 lines of symmetry. ஸோ ராம்பஸ். ஸோ ராம்பஸ் தான் வந்து 2 சிமெட்ரிக் லைன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், match the following. ஸோ match the following, opposite sides are equal என்னது, rectangle. ஸோ 1. next it has 2 sides and no vertex. ஸோ 2 side, no side, sides-உம் கிடையாது, vertex-உம் கிடையாது, அது என்னது, sphere. ஸோ 2. ஸோ next one pair of opposite side is parallel. ஸோ பேரலாக இருக்கும் ஆப்போசிட், ஒரே ஒரு சைடு மட்டும் பேரலாக இருக்கும் ஆப்போசிட் சைடு, சொல்லுவோம், அது வந்து பேரலோகிராம், சாரி ட்ரபீசியம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், sides are equal, diagonals are not equal. ஸோ அது வந்து rhombus. ஸோ 4. ஸோ 2 4 1 3 மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். ரெக்டாங்கிள் ஹேஸ் 3 sides. ஸோ ரெக்டாங்கிள் வந்து 4 சைடு இருக்கும், ஆனால் 3 சைடு தான் இருக்குன்னு சொல்கிறோம், அப்போ ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து ட்ரூ, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஹேஸ் 5 vertex. இது வந்து ஃபால்ஸ். ஸோ ஸ்கொயருக்கு எத்தனை vertex இருக்குன்னா 8 vertex இருக்குது. ஸோ ஆல் த 4 sides of square are equal. ஸோ எல்லா சைடுமே ஈக்குவல். ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ the diagonals of the rhombus are equal. ஸோ rhombus-ஓட diagonals ஈக்குவல்னு சொல்கிறாங்க, ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். Draw the shape which has 4 equal sides and diagonals are unequal. ஸோ 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணுமா. ஸோ ஆனால் எது மட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது தான், diagonals மட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னது, அது ராம்பஸ். ஸோ ராம்பஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ரைட் த நேம்ஸ் ஆஃப் அ ஷேப் இன் விச் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஒரு ஷேப் இருக்குது, அது வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அது என்ன ஷேப்பு, ரெக்டாங்கிள். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ரைட் த ஷேப் விச் ஹேஸ் 3 வேர்டெக்ஸ். 3 வேர்டெக்ஸ் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஷேப் வரையணும், அது வந்து ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் எழுதிக்கோங்க. ஷேட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சரை ஷேட் பண்ணணும். in this picture AB, BC, CD and DA are dash and AC, BD are dash. ஸோ பார்த்தீங்கன்னா AB, BC, CD and DA. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சைட்ஸ். ஸோ அப்போது AC and BD வந்து என்னது diagonals. அப்போ sides diagonals. ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த குவாட்ரிலேட்ரல். ஸோ இதில் எது குவாட்ரிலேட்ரல் 4 சைடு இருந்துச்சுன்னா தான், அது க்ளோஸாக இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் என்ன குவாட்ரிலேட்ரல். ஸோ அப்போ ரெக்டாங்கிள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் quadrilateral my adjacent sides are 6, 8, 6, 8 units and the measure of my diagonals are 10 units. So who I am? So opposite sides are equal. So ஏன்னா ஒரு இருக்கா, இங்கே வந்து 6, இங்கே 8, மறுபடியும் இங்கே 6, இங்கே 8. ஸோ இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும் போது அது என்னது நமக்கு ரெக்டாங்கிள். ஸோ அதுக்கு 2 diagonal இருக்குது. அப்போ 10 diagonals ஆர் ஈக்குவல். 2 diagonal ஈக்குவல் இருக்கும். அப்போ இதுவும் 10, இதுவும் 10. அப்போ அது என்னது ரெக்டாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா கொடுத்துருக்க சைட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி எழுதுறது தான். ஸோ இப்போ 5 + 5 + 5 + 5. ஸோ 4 5s are 20. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் வந்து 7 + 4 + 7 + 4. ஸோ இப்போ என்னது 22. இதில் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 22. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோடது பாருங்கள், 4 + 2 6, 6 + 4 10, 10 + 5 15. ஸோ 15. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஈக்குவல் போது இது 4 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ 4 சென்டிமீட்டர் 4 cm add 8 சென்டிமீட்டர். 8 + 8 16. ஸோ ஆன்சர் இஸ் 8 + 16 24. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஸோ ஃபைண்ட் த பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஸ்கொயர்ன்றதுனால எல்லா சைடுமே என்னவாக இருக்கும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போது 4 4s are 16. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ரெக்டாங்கிள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இருக்கும். இப்போ இது 9 மீட்டர்னா இதுவும் 9 மீட்டராக தான் இருக்கும். இது 18 மீட்டர்னா இதுவும் 18ஆக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 18 + 18 + 9 + 9 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 54. ஸோ அதை எழுதிக்கோங்க. ட்ரா த டாப், ஃப்ரண்ட் அண்ட் சைட் வியூ ஆஃப் த ஷேப் கிவன். ஸோ கொடுத்துருக்க ஷேப்போடைய டாப் வியூ, மேலேருந்து பார்த்தா அது எப்படி தெரியும், சைடு வியூ சைட்லேருந்து பார்த்தா எப்படி தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ டாப் வியூ எப்படி இருக்கும், இதோட டாப் வியூ. ஸோ 4 ஸ்கொயர் வந்து கலந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ இருக்கும், அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் வியூவும் இருக்கும். சைடு வியூவும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கியூபாய்ட் பார்க்கும்போது மேலே எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி 6 ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சைட்லேயுமே வந்து எப்படி இருக்கும், ஐ மீன் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி 6 ஸ்கொயர் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதே சைடில் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும் 4 ஸ்கொயர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சிலிண்டர் ஷேப்பை நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்குறோம், டாப் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஸோ இந்த ரவுண்ட் மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ ரவுண்ட் சர்க்கிள் ஷேப். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது நமக்கு ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ அகெயின் நம்ம சைடு வியூவில் பார்க்கும்போது நமக்கு என்ன தான் தெரியும், இந்த ரெக்டாங்கிள் தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோன். ஸோ கோனை வந்து டாப் வியூவில் பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ அதே கோன் வந்து சைடு வியூவில் பார்த்தோம்னா அதே மாதிரி ட்ரையாங்கிள். ஸோ சைடு வியூலையும் ட்ரையாங்கிள். ஸோ அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ பிக்சரை அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ டிக் த வெஹிக்கல் யூ லைக். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இதில் இருக்க நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது, லைக் ஷிப் இருக்குது, வேன் இருக்குது அண்ட் ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேன் டிக் பண்ணுறேன். ஸோ வேன்லேருந்து பார்க்கும்போது உங்களோட அந்த ஹவுஸோடைய வியூ எப்படி இருக்கும், இதில் எது தெரியும் அப்படின்னா, ஸோ நான் வேன்லேருந்து போகிறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு இந்த வியூ தான் தெரியும். ஸோ அப்போது ஆப்ஷன் பி. ஸோ இதே நான் வந்து ஹெலிகாப்டரில் போனோன்னா எனக்கு வந்து போது ஸோ எனக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே நான் ஷிப்பில் போகும்போது வீட்டோட பேக் சைடு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வீட்டோட பேக் சைடு. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் திஸ் சைடு வியூ. ஸோ இதோட சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஹேஸ் அ சர்க்குலர் டாப். ஸோ எதுக்கு வந்து சர்க்குலர் டாப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இது சிலிண்டர். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் ஆர் சர்க்குலர் ஃபார்ம் த டாப் வியூ. ஸோ மேலே டாப் வியூலேருந்து பார்த்தா எதுக்கெல்லாம் நமக்கு சர்க்குலர் ஷேப் இருக்கும்னா,
ஸோ வாட்டர் பாட்டில் இது சிலிண்டர் ஷேப் அண்ட் திஸ் டம்ளர். ஸோ இது ரெண்டு மேலே டாப் வியூலேருந்து பார்த்தா நமக்கு சர்க்கிள் தெரியும். ஸோ ட்ரா ஆஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ஃப்ரண்ட் வியூ வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃப்ரண்ட் வியூ எது? ஸோ இந்த பாக்ஸஸ். ஸோ இதுதான் இதோடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோடைய சைடு வியூ. சைடு வியூ எப்படி இருக்குது? ரெண்டு பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய டாப் வியூ எப்படி இருக்கும்? மேலேருந்து பார்க்கும்போது இங்கே 2 பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஒரு பாக்ஸ். ஸோ இது வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய ஒர்க் புக் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செகண்ட் யூனிட்டோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.